ஸ்ட்ராங்கா இருக்கணும்? எல்லா டைமும் சத்தம் போட்டு நம்மளோட வாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறதா, இல்ல அக்ரெசிவா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதா? இது எதுவுமே இல்லை. மென்டலி நம்ம ஸ்டேபிளா இருக்கணும், இமோஷனலியும் ஸ்டேபிளா இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும். ஏன் இதெல்லாம் இருக்கணும்? ஏன்னா the world respects strength. லைஃப் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கிறது இல்லைங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ரிலேஷன்ஷிப் கூட மாறும், எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இத்தனை மாற்றங்கள்ல நம்ம தாக்கு பிடிச்சி வாழ்றது எப்படின்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்க நம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்போது நம்மளால அதை தாக்கு பிடிக்கவே முடியாது, தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னா, நம்ம மென்டலி இமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்கா உள்ள செக்யூர்டா நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம செக்யூர்டா உள்ள ஃபீல் பண்ணாதான் லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால தைரியமா நிற்க முடியும். ஒரு ஸ்ட்ராங் உமன் எப்பவுமே ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட், அவமரியாதை சிச்சுவேஷனை எப்பவுமே தாங்கிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு அவங்களோட வேல்யூ தெரியும். நம்ம தங்க மாதிரி இருக்கோம் அப்படின்னா பித்தளை கிட்ட போய் நம்ம இறங்கி போக மாட்டோம்ல. இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்துல எல்லா பெண்களுமே எல்லாத்தையுமே அனுசரிச்சு வாழ்றதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்களோட வேல்யூ தெரியல, அவ்வளவுதான். வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம நோ சொல்லணும் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம சொசைட்டில எப்பவுமே நம்ம எல்லாருக்காகவும் எஸ் சொன்னாதான் நம்ம நல்லவங்க அப்படின்னு நம்மள பழக்கி வச்சிருக்காங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ நம்ம எப்பவுமே நோ சொல்ல நம்ம கத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட நிம்மதியான வாழ்க்கையை எப்படி நிர்வாகிக்கணும்னு நமக்கு தெரியும். நம்ம லைஃப்ல நம்ம தான் கடவுள். we are the creator in our life. சரிங்களா? அப்போ நம்ம தான் அந்த முடிவு எடுக்கணும். நம்ம நிம்மதியா இருக்கணும்னா நமக்கு நம்ம வேல்யூ தெரியணும், எப்போ எங்க நோ சொல்லணும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங் உமன்னா டாமினேட் பண்றது அடுத்தவங்கள அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங் உமன்னாலே இவ யாரையும் மதிக்க மாட்டா, எல்லாரும் எடுத்து பேசுவா, அவ இஷ்டத்துக்கு தான் இருப்பா, இப்படி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் உமன் அப்படிங்கிறது டாமினேட் பண்ற அர்த்தமே கிடையாதுங்க. ஸ்ட்ராங் உமன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் டிக்னிட்டியும் எங்கேயுமே விட்டு கொடுக்காம இருப்பாங்க. இவங்க தான் ஸ்ட்ராங் உமன். இப்படி நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மிச்சவங்களுக்கு பிடிக்காது தானே, நம்மளதான் சொல்லதான் செய்வாங்க. நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் எரிஞ்சிரிஞ்சு விழணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸ்ட்ராங் உமன்னா அவங்களோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியும். நமக்கு தான் தெரியுமே, விமன் எல்லாத்துக்கும் சட்டுன்னு ஆள்றது, கோவப்படுறது, யார் மேலேயோ ஒரு கோவத்தெல்லாம் யார் மேலேயோ காட்டுறது, இதெல்லாம் தான் நம்ம செய்வோம்ல. அதெல்லாம் நம்ம செய்யாம இமோஷன்ஸை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். லைஃப்ல எல்லாமே டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும். என்ன வந்தாலும் அந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமா டிசிஷன் மேக்கிங். விமன் கிட்ட மெயினா லேக்கிங்கே டிசிஷன் மேக்கிங் தான். இன்னைக்கு எல்லாருமே எஜுகேட்டடா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை பேரை நீங்க கை நாட்டா இல்லிட்ரேட்டா நீங்க எத்தனை பேரை பார்க்க முடியும்? ரொம்ப ரேர், கரெக்டா? ஆனா எத்தனை பேருக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ராங்கா வரும்? இதெல்லாம் தான் ஸ்கில்ஸ். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஸோ ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படின்னா இமோஷனல் மெச்சூரிட்டி தான். சும்மா தாட்டு போட்டு கத்துறதெல்லாம் கிடையாது. ஒரு உமன் ஸ்ட்ராங்கா ஆறாங்க அப்படின்னா யாருக்கு லாபம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களுக்கு மட்டுமா? கண்டிப்பா கிடையாது. அவங்க வாழ்க்கையை தவிர சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே அவங்களால தூக்கி நிறுத்த முடியும். யோசிச்சு பாருங்க, நம்மளோட பசங்க, முக்கியமா அவங்களோட பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா மகள்கள், அவங்க எல்லாருமே இந்த அம்மாக்களை பார்த்து தானே வளர்வாங்க. அப்போ நம்ம ஒரு ரோல் மாடலா நம்ம இருக்க முடியும். நம்மளோட பசங்களுக்கு ஒரு பையனா இருந்தான் அப்படின்னா அந்த பையனுக்கு தன்னோட மனைவியை எப்படி நல்லபடியா ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்கு அம்மாவா நம்ம ஒரு ரோல் மாடல். நம்மளோட பொண்ணுங்களுக்கு அவ எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழணுங்கிறதுக்கு நம்ம ஒரு ரோல் மாடல். ஸோ எல்லா பசங்களுக்குமே நம்ம ஒரு ரோல் மாடலா நம்ம இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு லீடர் மாதிரி நம்ம தெரியும். எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நாட்டை தூக்கி நிறுத்த வேண்டாம், உங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்தலாம் தானே. உங்க குடும்பம் எவ்வளவு பிரச்சனைகள் என்ன வந்தாலும் ரொம்ப ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு, அது தூக்கி நிறுத்துறதுக்கு உங்க எல்லாருக்குமே அந்த வேல்யூ இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ராங் உமனா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆண் மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. இப்போ ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ட்ராங் உமனா நடந்துக்கிறது அதுவும் ஒரு ஃபெமினிட்டி தான்.
உண்மையான எலகன்ஸ் வந்து நம்மளோட உள்ள இருந்து வர்ற இன்னர் ஸ்ட்ரென்த்ல தான் உண்மையான எலகன்ஸே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் உமன் ட்ரெஸ்ஸை எப்போ எப்படி கேரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். எப்போவுமே தன்னை எப்படி நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே பண்ணாலே அவங்களோட கான்ஃபிடென்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்ட்ரென்த் ஆல்வேஸ் கிரியேட்ஸ் ப்ரெசன்ஸ். இப்போ கேள்வி என்னன்னா, உமன் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. ஸ்ட்ராங்காக இருக்கிறத எப்படி நம்ம பில்ட் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். எப்படி பில்ட் பண்ணலாம்? இமோஷனல் மெச்சூரிட்டி மூலமாக நம்ம பண்ணலாம். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மூலமாக நம்ம பண்ணலாம். நம்மளோட ப்ரெசன்ஸை நம்ம லீட் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங் உமனை ஒரே நாளை உருவாக்கிட முடியுமா என்ன? கண்டிப்பாக முடியாது. ஒவ்வொரு நாளும் அவங்கள செதுக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங் உமன் ஆகணும்னா அது சாத்தியம். ஆனால் அதை நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும். இட் இஸ் ஹேப்பன்ட் ஒன்லி த்ரூ சாய்ஸஸ். நீங்கள் முடிவு எடுக்கலைன்னா வேற யாராலையும் உங்களை எதுவுமே மாற்ற முடியாது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இன்டென்ஷனல் உமனாக ஆகணுமா? இந்த சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இந்த சேனலில் நான் சைக்காலஜி, எலகன்ஸ், ஃபெமினிட்டி இப்படி பல விஷயங்கள் ஸ்ட்ராங் உமன் ஆகிறத பற்றி நம்ம பேச போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.